வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது மீன ராசி மீன லக்னத்தில் பிறந்தவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்குங்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான மீன் போன்ற கண்களுடைய லக்னம் இது. இவங்க எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து தீர்க்கமாக சிந்தித்து தான் செயல்படுத்துவாங்க. டக்குன்னு எதுலேயுமே இறங்கிட மாட்டாங்க அவங்க. இது வந்து குருவோட லக்னங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா சத்தியம், தர்மம், ஒழுக்க நெறியோடு வாழணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்க இவங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இவங்களுக்கு இயற்கையாக சௌகரியம், நல்ல உடல் அழகு, இது எல்லாமே இயற்கையாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இரக்க குணங்கள் அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, இவங்களுக்கு ஆசையை காமிச்சோம்னா அதில் இவங்க கொஞ்சம் இதாகிடுவாங்க, ஏமாந்துருவாங்க. அதாவது இவங்களை வந்து ஆசையை கேட்டு இவங்களை ஏமாற்றலாம். அந்த மாதிரி இவங்க வந்து அதிகமாக செலவு செய்வாங்க இவங்க. அதே மாதிரி எதையுமே பெருசாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அதாவது வந்து திருமணத்தை கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்புக்கு போயிட்டே இருக்கணும். படிக்கணும், அடுத்து கல்யாணம் ஆகணும், குழந்த வரணும், தொழிலில் வரணும், மேலே வரணும், குழந்தைகள், இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்காம எதையுமே பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இருக்கிறோமா, வந்துட்டோம், பிறந்துட்டோம், ஜாலியாக இருந்துட்டு போவோம், அந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்வாங்க அவங்க. எல்லாத்தையுமே வந்து ஒரு சின்ன வேடிக்கை மாதிரி பார்த்துக்கிட்டு போகிறவங்களா இருப்பாங்க அவங்க. கண்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக கூர்மையாக இருக்கும். இவங்க வந்து அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து யாராவது ஏதாவது தவறு செஞ்சு அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க அவங்க. ஆனால் இதை வந்து வெளில காட்டிக்க மாட்டாங்க அவங்க. அதே மாதிரி யாராவது இவங்களுக்கு ஏதாவது துரோகம் பண்ணிவிட்டு நான் கூட அவங்க பார்த்திங்கன்னா அதை ஒரு பெருசாக அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அவங்கள அப்படியே மன்னிச்சு விடுறதுக்கான குணங்கள் இவங்களுக்கு அதிகமாகவும் இருக்கும். உங்கள் வாழ்க்கையே வந்து விளையாட்டாக எடுத்துக்கொள்கிறவங்கள்ட்ட எப்படி அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் அப்படி இருந்தாலும் இவங்களை பின் வாழ்க்கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பணங்கள் சேர்த்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரியான இருக்கும். பட் இதில் வந்து அவங்க எப்போதுமே ஒழுக்கமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், தர்மத்தோடு இருக்கணும், அந்த மாதிரி எண்ணத்தோடு தான் அவங்க அதிகமாக இருப்பாங்க. இவங்க ஒரு விஷயத்தில் வந்து ஈஸியாக நழுவிட்டு போயிடுவாங்க. இவங்களை கொஞ்சம் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லுவோம், நம்ம வழி கொண்டு வரணும், அந்த மாதிரிலாம் முடியாது. அழகாக வந்து எந்தெந்த விஷயங்களை வந்து, ஏன்னா அவங்க மீன் போல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்படியே நழுவி போயிடுவாங்க அவங்க. குறும்புத்தனமும் வேடிக்கையும் பேச்சும் இவர்களாம் அதிகமாக இருக்கும். அது இவங்களுக்கு 7ஆம் வீடு வந்து புதன் வீடுங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வரக்கூடிய மனைவியோ இல்லை வந்து கணவரோ வந்து பார்த்திங்கன்னா கிண்டல் பேசுகிறவங்களாகவும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல எழுதுகிறவங்களாகவும், நல்ல கணக்கு வழக்குகள் உள்ள ஒரு மனைவியோ கணவரோ அமைவாங்க. இவங்க எந்த ஏழ்மையாக இருந்தாலும் சரி, பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, அது வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஏழ்மை நிலைமையில் இருந்தாலும் சரி, ஒரு பணக்கார நிலைமையில் இருந்தாலும் சரி, அது வந்து பார்த்திங்கன்னா இவங்க அதை பற்றி வந்து பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. எந்த சூழ்நிலையும் வாழ்கிறதுக்காக வாய்ப்புகளை இவங்க ஏற்படுத்திக்குவாங்க. இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும். எப்படியாவது நம்ம வாழ்க்கைக்கு கடவுள் வந்து ஒரு நல்ல வழியை காட்டுவாங்கிற அது எண்ணம் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்களே, கடவுள் இன்றி எதுவும் அசைவு இல்லைங்கிற மாதிரி இவங்க வந்து அந்த நம்பிக்கையில் தான் அதிகமாக இருப்பாங்க. கொஞ்சம் பயந்த சுபாவம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் வெளியில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வீரராக இருக்க மாதிரி காட்டுக்குவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பொருளை சேர்த்து வாழ்க்கையில் முன்னேற ரொம்ப உடனே சேர்க்க மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பொருட்களை சொத்துக்களை சேர்ப்பாங்க. இவங்க நல்லா வந்து கவிதை எழுதுகிறவங்க. இவங்க புத்திசாலி அதிகமாகவும் இருக்குது அவங்களுக்கு. அதாவது மற்றவங்கள பேசும்போது கூட அவங்கள வந்து எந்த வகையிலும் புண்படுத்தக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருக்கும். எவ்வளோ இழப்பு வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பக்குவம் வந்து இவங்களுக்குள்ள அதிகமாக இருக்கும். இவங்க ஜென்ரலாகவே வந்து வாழ்க்கையை வந்து ஒரு கடினம் அப்படின்னு எடுத்துக்காமல் வேடிக்கையாக எடுத்துக்கொண்டு கடவுள் மேலே எல்லா பாரத்தையும் போட்டு எல்லாமே கடவுளால் நல்லபடி எல்லாம் நடக்குங்கிற மாதிரி நம்பிக்கையோடு வாழ்க்கையை நடத்துகிறவங்க இந்த மீன லக்னம், மீனராசியில் பிறந்தவங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம். 12 லக்ன ராசிகளை நம்ம பார்த்துருந்தோம். இன்னும் வரக்கூடிய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இது இன்னும் விரிவாகவும் பார்க்கலாம். ஏன்னா இது முதல்ல நம்ம சேனல் தொடங்குனதுனால வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக சொல்லுவோம் அப்படின்ட்டு. இதில் வந்து ஒரு 2% கூட இருக்காது. இன்னும் டெப்த்தாக வந்து நிறையா சொல்லலாம். ஏன்னா ஒரு லக்னத்துக்கே போட்டோம்னா பெருசாக போகும். அது மாதிரி அடுத்து நட்சத்திரங்கள்லாம் இருக்குது.
இனிமேல் நம்ம வந்து கொஞ்சம் மக்களுக்கு இன்னமும் ஷார்ட்டாக ஏதாவது புரிகிற மாதிரி இருக்கிறதுக்கு நிறையா பண்ணுவோம். கண்டிப்பாக வீடியோக்கள் வரும். தொடர்ந்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு போகட்டும். எவ்வளோ சப்ஸ்கிரைப் ஆனாலும் நான் அதை பார்க்குறதுக்கு போகிறது கிடையாது. முடிந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிவு, ஏன்னா யூடியூப் சேனலில் எப்போதுமே இது இருக்க தான் போகுது. ஏன்னா அது கண்டிப்பாக வந்து மக்களுக்கு தேவையான ஒரு வழிகாட்டுதல் தான் இருக்குமே தவிர வேறு எதுவும் இருக்காது இந்த சேனல் மூலமாக. ஸோ எதிர்காலத்தில் வர்றவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கட்டுங்கிறது தான் ஒரு 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 இது வந்து என்னுடைய ஆசை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அது. கண்டிப்பாக வந்து மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.